நீங்க பண்ண காரியத்துக்கு கோவப்படாம கொஞ்சுவாங்களா? இப்ப மட்டும் நீ யாரு, உங்க அம்மா யாரு, இந்த வீட்டுக்குள்ள வந்து என்னென்ன காரியம்லாம் பண்ணிருக்கீங்க, இப்ப வரைக்கும் எவ்ளோ பெரிய டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னு வைங்க, அப்புறம் என்ன நடக்கும்? அது ஏய், உன்னை யாரடி உள்ள விட்டது? முதல்ல வெளியே போ. ஓஹோ, மேடம் பாட்டி வீடுன்ற உரிமையில திட்டுறீங்களோ? என்ன பாக்குற? எனக்கு எல்லாமே தெரியும். இவங்க தான் ஜனாமாவோட பொண்ணு, நீ தான் ஜனாமாவோட பேத்தி. ஆனா எல்லாருக்கும் அந்த ஹசீனா தான் உன்னோட அம்மான்னு நம்ப வச்சிருக்கீங்கல்ல. சிபிக்கு மட்டும்தான் உன்னோட அம்மா இவங்கன்னு தெரியும். ஆனா இவங்க அவரோட அத்தன்னு தெரியாது. ஐயோ, எப்படி கிளியரா நூல் படிச்ச மாதிரி சொன்னேனா? சம்யுக்தா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. இது நீ யார்கிட்டயும் சொல்லிராத. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. இப்பவே போறேன். சிபி கிட்ட இந்த கிராமத்துல ஒரு பாட்டு சொல்வாங்களே, வில்லு பாட்டு, வில்லு பாட்டு மாதிரி பாடி காட்டுறேன். செத்துக்கிட்டு போயிட்டாளா? மூச்சு பேச்சே காணோம். பொணத்துக்கு பக்கத்துல காவல் காத்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. நல்ல வேளை நாடு இருக்கு, உயிரோட தான் இருக்கா. தேனே, தேனே, ஹேய், என்ன பர்த்டே ஃபங்க்ஷனை எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒரு மாதிரி நர்வஸா ஒதுங்கி நின்னுட்டு இருக்க? சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, சும்மாதான். தமிழ், சமாளிக்காத. நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சார், நான் நல்லா தான் இருக்கேன். சமாளிக்காத தமிழ், உன் முகத்திலே டென்ஷன் தெரியுது. சொல்லு. அது இல்ல, நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் நடந்தாலே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதான் ரொம்ப வருஷம் கழிச்சு மாமாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம்ல, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதான். இல்ல, நீ மறைக்கிற. உன்னோட டென்ஷனுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன தமிழ், என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? சிபி சார், பின்ன நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் ஏன் இதை மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் மறைக்கலையே. அம்மு அத்தை வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்களால இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது பிரச்சனை வந்துரும் நீ யோசிக்கிற, அப்படிதானே? அத சொல்ல வேண்டியதானே, எதுக்கு தயங்குற? ஆமா, அவங்க எங்க இருக்காங்க? அது இங்கதான் எங்கேயோ இருந்தாங்க. ஹேய், நீ பாத்தியா அவங்கள? பாத்தனே. சரி, அவங்கள எனக்கு காட்டு. அவங்கள பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. அவங்க முகம் கூட எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல. நான் அவங்கள பார்க்கணும், கூட்டிட்டு போ. வா தமிழ், கூட்டிட்டு போ. அண்ணா, அவங்க ஃபங்க்ஷன்ல நீ வரும்போது கூட நின்னுட்டு தான் இருந்தாங்க, நீ கவனிக்கலையா? எங்க எங்க நின்னாங்க? அண்ணா, ஒரு ஓரமா நின்னாங்கண்ணா. ஹே சாம், ஹே சாம், விடு என்ன, விடு. தமிழ், என்ன என்ன அடிச்சு கொண்டுட்டு தப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களா? விட மாட்டேன். சாம் ப்ளீஸ் சாம், உன்னை கொல்லணும்னுலாம் இல்ல.
மாமா தான் உன்னை ஏதோ தெரியாம அடிச்சிட்டாரு. ப்ளீஸ் உண்மை மட்டும் சொல்லிடாத சாம். கைய விடு. ப்ளீஸ் சாம். ஐயோ, மேடம் தான் யார்கிட்டயும் கெஞ்ச மாட்டீங்க, மன்னிப்பும் கேட்க மாட்டீங்க. நீங்க பெரிய ஆளாச்சு. விடு. இப்ப இப்படி நடிக்கிற என்ன? உண்மையை சொன்னா உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் பயப்படுறியா? ப்ளீஸ் சாம், வேண்டாம் சாம், இது யார்கிட்டயும் சொல்லிடாத. உன் வாழ்க்கைய அழிக்கணும், நீ நடு தெருவுல நிக்கணும். என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தனல்ல? என்ன கல்யாணம் பண்ணிக்க இருந்த சிபிய திட்டம் போட்டு என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டல? எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம்? இந்த சந்தர்ப்பத்துக்காக தாண்டி இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். விட மாட்டோம் உன்னை. இன்னையோட உன் கதைய முடிக்கிற. சிபி மட்டும் இல்ல, ஜனா அம்மாவில ஆரம்பிச்சு மீனா ஆண்டில ஆரம்பிச்சு மொத்த குடும்பமும் உன்னை வெறுத்து ஒதுக்க போகுது. இந்த ஜென்மத்துல உன்னால இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரவே முடியாது. சாம், ப்ளீஸ் சாம், நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். இந்த உண்மையை மட்டும் சொல்லிடாத சாம். முடியாது. போற வழியில நான் சிபி கிட்ட சொல்லதான் போறேன். சிபி, ஏய், தமிழ் எப்படி தப்பிச்சிருந்தா? ஆமா அங்கிள், தப்பிச்சுதான் வந்திருக்கேன். உங்க புள்ளைக்கும் உங்க அம்மாவுக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாருமா, இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. தலையிடுவா அங்கிள். ஏன்னா என் வாழ்க்கையும் உங்க குடும்பத்தால கெட்டு போயிருக்கு. சிபி சொன்னானா நான் தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியது. இவ எல்லாத்தையுமே குழப்பி இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கா. விட மாட்டேன். நான் விட்ட இடத்த புடிச்சே தீருவேன். இத பாருமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் ஒன்னால இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. இந்த பாரு, உனக்கு பணம் எது வேணும்னா சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ஆ? தயவு செஞ்சு இந்த உண்மையை மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடாத. பணம்லாம் எனக்கு தேவையே இல்ல. நான் அவமானப்பட்டிருக்கேன். அதுக்கு பதில் தான் தேவை. அதுக்கு ஒரே பதில் நான் உண்மை சொல்றது மட்டும்தான். ஏய், தமிழ் எங்க போனா? ம்? சிபி, என்ன ஆனாலும் சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம போக மாட்டேன். ப்ளீஸ் சாம், வேண்டாம். தமிழ், நீ எதுக்கு இவகிட்ட கஞ்சிக்கிட்டு இருக்க? ஆமா ஆமா, கெஞ்சதான் செய்வா. ஏன்னா இப்ப அவ குடுமி என் கையில. சிபி, அவ பொய் சொல்லி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா. இவ யாருன்னு தெரியுமா? சாம், வேண்டாம் சாம். ஏ, தமிழ், நீ எதுக்கு பயப்படுற? எதுக்கு அவளை தடுக்கிற? நீ ஏதாவது தப்பு பண்ணிருக்கியா? ஏ, ஆமா, பெரிய தப்பு பண்ணிருக்கா. அவ உனக்கு துரோகம் பண்ணிருக்கா.